வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வகை மக்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க அதிகம் நேசிக்கக்கூடியவங்க. எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடியவங்களும் கூட. அதே மாதிரி கவர்ச்சிகரமான நண்பர்கள் என்று கூட சில பேர்லாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களை கூறுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுக்கக்கூடியவங்கள ஒரு சிலருக்கு தோணும். எதனால் அப்படின்னா கரெக்டாக நியாயமாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை அப்பப்போ பேசிடுவாங்க. அதனால் ஒரு சிலருக்கு இவங்கள பிடிக்காது. அவன் பாருடா விருச்சிக ராசிக்காரங்க தேல் மாதிரியே கொட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நியாயத்துக்காக தான் அதிகமாக இவங்க கோவப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை மர்மமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மனசில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம் அப்படி பிடிச்சுன்னா நமக்காக எல்லாத்தையுமே நம்ம சிந்திக்கிட்டு நம்மளுடைய மேன்மைக்காக என்னென்னலாம் நம்ம சிந்திப்போமோ அதெல்லாமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நமக்காக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ஆழமான உணர்வு கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு யாருக்கிட்டையும் ஒரு டக்குன்னு பழகிறது, டக்குன்னு பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் டக்குன்னு செய்ய மாட்டாங்க. பல விதத்தில் அவங்களை ஆராய்ச்சி பண்ணி எல்லா விதத்துலேயும் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் முயற்சியே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா தன்னை யார் மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்பாங்க. மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கூட விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் அடிக்கடி வரும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய பேரில் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சொத்து இருக்குங்களா? ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பாடுபட்டாவது தனக்கான ஒரு சொத்தை வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பெரிய பலம் என்று எடுத்துக்கொண்டால் குருவோடைய பார்வை ராசியில் விழுவது தான். ஏன்னா 11ஆம் இடத்துல கேது இருந்தார். அதே மாதிரி குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தடைபட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். லாபஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் நீச்சம் அடைந்தாலும் பாக்கியஸ்தானம் என்ற ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. அதோட 6ஆம் இடத்தின் அதிபதி என்பதனால மறைமுகமாக சின்ன சின்ன நற்பலன்கள் இந்த டைமு கிடைக்கும். புதிய முன்னேற்ற பாதையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடி எடுத்து வைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதனால 7க்குரிய குருவோடு பரிவர்த்தனை நடைபெறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒற்றுமையாகவும் நிறைய நன்மைகள் நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவுகளுக்காக இந்த டைம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு
அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ, ஒரு சில மாணவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்பை கூட ஒரு சிலர்லாம் பாதியில் நிறுத்திருப்பீங்க. இந்த டைமும் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த படிப்பெல்லாம் முழுமை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் கேத்திரத்தில் அசுபர் பலம் பெற்று அமைவது நல்ல அமைப்பு அல்ல. அதனால் 4ஆம் இடத்துல சனி ராகு இணைவதனால செவ்வாயோடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன சிரமங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படணும். திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். கொஞ்சம் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் சிரமப்பட்டு உங்களுடைய எஃபெக்டை போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். விருச்சிகராசி அன்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி தொலை தூரம் பயணம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி போகிறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழலை அமைந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெளி உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. காரமான உணவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த சம்மர் டைம் என்பதனால கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிதாக பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலர்லாம் புதிதாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் தொழிலெலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களாக விரும்பிய கல்லூரியில் நல்ல ஒரு இடம் கிடைக்கும். ஏப்ரல் 30 முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சொத்து வாங்குவதற்கான யோகம், வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான யோகம், கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கேட்ட இடத்துல கூட பணம் வரும். கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசியில் உண்டாகிறதுனால இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் வரும். மனசோர்வு, உடல் உபாதை, உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். சப்தமாக குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை நினைத்தபடி இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலையும் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும். பணியிடத்தில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இதன் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். ராகு சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகுதுனால இதுவரை நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யார் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் நல்ல ஒரு பெயர் புகழோடு வளம் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 26 புதன் ஸ்தானத்தில் விட்டு ராகு விலகுவதால் பிள்ளைகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதன் வரையில் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள்
அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோட வழிபடுங்க. அதுவும் சனிக்கிழமையில போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.